அனைவருக்கும் இனிய வணக்கம். பால்வீதி விண்மீன் மண்டலம் தெளிவாக காண ஓர் அரிய வாய்ப்பு. மில்கிவே கேலக்ஸி என்று கூறுவோம். இதை எப்போது எப்படி காணலாம் என்ற அரிய தகவல்களுடன் இன்று உங்கள் ரமேஷ். நமது சொந்த விண்மீன் மண்டலமான பால்வீதியை உள்ளடக்கிய பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் மே 30, 2025 வரை இரவு வானில் பட்டை வளைந்து செல்லும் துடிப்பாக தோன்றும். பால்வீதி என்பது நமது சொந்த விண்மீன். இது 1,00,000 ஒளியாண்டுகளுக்கு மேல் பரவியுள்ள நட்சத்திரங்களின் வட்டை கொண்டுள்ளது. பால்வீதி பொதுவாக பூமியிலிருந்து எப்போதும் தெரியும் என்றாலும் வருடத்தின் சில நேரங்களில் நட்சத்திர பார்வையாளர்கள் நமது விண்மீன் உள்ளடக்கிய பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களின் பட்டையை பார்ப்பது நல்லது. மேகம் இல்லாத இரவுகளில் நகர ஒளி மாசுபாட்டிலிருந்து விலகி இருக்கும் இடங்களில் பார்வையாளர்கள் சிறந்த விண்மீன் மண்டலத்தை பார்க்கலாம். பால்வீதி உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு வானத்தில் வரக்கூடும். நமது சொந்த விண்மீனை உள்ளடக்கிய பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் மே மாத இறுதியில் இரவு வானத்தில் பட்டை வளைவுகளாக மாறும்போது துடிப்பாக தெளிவாக தோன்றும். காரணம், சந்திரனின் சுழற்சியுடன் அதிகம் தொடர்புடையது. ஆனால் பூமியில், குறிப்பாக அமெரிக்காவில் நமது பார்வையில் பால்வீதி எவ்வளவு உயரத்தில் தோன்ற வேண்டும் என்பதும் தொடர்புடையது. நமது பால்வீதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இங்கே அற்புதமான இயற்கை நிகழ்வுகளை பார்ப்பது என்பது உட்பட இப்பொழுது பார்ப்போம். பால்வீதி விண்மீன் என்றால் என்ன? பால்வீதி என்பது நமக்கு சொந்த விண்மீன் ஆகும். இது 1,00,000 ஒளியாண்டுகளுக்கு மேல் பரவியுள்ள நட்சத்திர வட்டுகளுடன் தொடர்புடையது. அடர்த்தியான மைய பகுதியிலிருந்து வளைந்து சுழலும் வட்டு போல தோன்றுவதால் பால்வீதி ஒரு சுழல் விண்மீன் கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கேலக்ஸி என்று சொல்லுவோம். இது ஸ்பைரல் கேலக்ஸி என்று ஆங்கிலத்தில் கூறுவோம். ஒரு கிரகமே விண்மீன் சுழல் கரங்களில் ஒன்றில் மையத்திலிருந்து பாதியில் அமைந்துள்ளது என்று நாசா தெரிவித்துள்ளது. பால்வீதி 50க்கும் மேற்பட்ட பிற விண்மீன் திரள்களை உள்ளடக்கிய லோக்கல் கிளஸ்டர் என்று கூறுவோம் ஒரு அண்ட பகுதியில் அமைந்துள்ளது. அந்த விண்மீன் திரள்கள் சில பில்லியன் நட்சத்திரங்கள் வரை மட்டுமே கொண்ட ஒரு குள்ள விண்மீன் திரள் போல சிறிதாகவும், நமக்கு அருகில் உள்ள பெரிய விண்மீன் திரள் அண்டை விண்மீன் திரளான ஆண்ட்ரோமேடா போல பெரிதாகவும் இருக்கலாம். பால்வீதி அதன் பெயரை பெற்றது. ஏனென்றால் பூமியில் நமது பார்வையில் அது முழு வானத்தில் நீண்டு செல்லும் ஒரு மங்கலான ஒளிப்பட்டையாக தோன்றுகிறது. பால்வீதி பொதுவாக பூமியிலிருந்து எப்போதும் தெரியும் என்றாலும் வருடத்தின் சில நேரங்களில் நமக்கு அது தெளிவாக தெரியும். அதாவது பால்வீதி பருவம் என்று கூறுவோம். அதாவது விண்மீன் மண்டலம் பிரகாசமான மையம் பூமியிலிருந்து எளிதாக பார்க்கக்கூடிய காலம். பொதுவாக பிப்ரவரி அல்லது அக்டோபர் வரை நீடிக்கும் என்று பால்வீதி புகைப்பட வலைத்தளமான கேப்சர் தி அட்லஸ் கூறுகிறது. இருப்பினும் வடக்கு அரைக்கோளத்தில் பால்வீதியை பார்க்க சிறந்த நேரம் மார்ச் முதல் செப்டம்பர் வரை ஆகும். மே மாதத்தில் பல நாட்களுக்கு பால்வீதி வழக்கத்தை விட அதிகமாக பிரகாசமாக தெரியும். பால்வீதியை பார்ப்பதற்காக உச்ச நாட்கள் மே 20 முதல் மே 30 வரை இருக்கும் என்று அறிவியல் செய்தி கூறுகிறது. கடைசி கால் நிலவுக்கும் அமாவாசைக்கும் இடையிலான காலம் அப்போது வானம் இருட்டாக இருக்கும். மே 2025 மே 20 முதல் 30 வரை பொதுவாக நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை மிகவும் இருட்டாக இருக்கும். பால்வீதி முழுவதும் பரவியுள்ள 3 பிரகாசமான நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம். கோடை முக்கோணத்தை தேடுவதன் மூலம் நட்சத்திர பார்வையாளர்கள் பால்வீதி விண்மீனை கண்காணிக்க முடியும். மேகமற்ற இரவுகளிலும் நகர ஒளி மாசுபாட்டிலிருந்து விலகிய இடங்களிலும் பார்வையாளர்கள் சிறந்த இந்த பால்வீதி மண்டலத்தை பார்க்க முடியும். அனைவரும் இந்த பால்வீதி மண்டலத்தை பார்த்து ரசியுங்கள். பார்த்து ரசித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும்
பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.